வணக்கம். நான் உங்கள் மோகனா. 16/8/2025 சனிக்கிழமை மாலை மலர் செய்திகள் வாங்க பார்க்கலாம். பாருங்க. இந்திய தேசிய கீதத்தை, அதாவது சமூக வலைதளங்களில் வைரலான ருசிகரங்கள். இந்திய தேசிய கீதத்தை ஆர்வமுடன் பாடிய அமெரிக்க வாலிபர். இந்தியாவின் 79வது சுதந்திர தினம் நேற்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் அமெரிக்காவில் வசிக்கும் ஓர் இந்தியர் பகிர்ந்த வீடியோவில் அமெரிக்காவை சேர்ந்த 17 வயது வாலிபரான கெப் மெரிட் என்பவர் இந்திய தேசிய கீதமான ஜனகணமான பாடலை ஆர்வமாக பாடிய காட்சிகள் நெட்டிசன்களை மிகவும் கவர்ந்தது. அந்த வீடியோவில் கெப் மெரிட் ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். தொடர்ந்து அவர் ஜனகணமான பாடலை பாடுகிறார். அவர் தனது உச்சரிப்பில் கவனமாகவும் உற்சாகத்துடனும் தேசிய கீதத்தை பாடுவதை காண முடிகிறது. வீடியோவுடன் வாலிபரின் பதிவில் 17 வயது அமெரிக்க ஒருவர் இந்திய தேசிய கீதத்தை பாடும்போது நீங்கள் பெருமைப்படுகிறீர்கள். படுகிறீர்கள். கேப் மெரிட்டுக்கு பல நாடு தேசிய கீதங்களும் தெரியும். ஆனால் இந்திய தேசிய கீதம் மீது அவருக்கு ஒரு சிறப்பும் விருப்பம் இருப்பதாக கூறியிருந்தார் என பதிவிட்டுள்ளார். வைரலான வீடியோவை பார்த்த நெட்டிசன்கள் பலரும் கெப் மெரிட்டை பாராட்டினார்கள். நாங்களும் பாராட்டுறோம். அடுத்தது பாருங்க. நெருப்பு கோழி வேடத்தில் அசத்திய பள்ளி மாணவன். பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகளில் நடைபெறும் கலை விழாக்களின் போது மாறு வேட நிகழ்ச்சியில் நடத்தப்படுவது வழக்கம். இதில் பெரும்பாலான மாணவர்கள் தலைவர்கள் போல வேடமணிந்து பங்கேற்பார்கள். இந்நிலையில் கேரளா மாநிலம் அடூரில் உள்ள ஒரு பள்ளியில் நடைபெற பென்சி டிரெஸ் போட்டியில் ஒரு மாணவர் நெருப்பு கோழி போல வேடமணிந்து வந்த காட்சிகள் பயணிகளை ரசிக்க செய்தது. இது தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி 2.8 கோடிக்கும் அதிகமான பார்வைகளை பெற்றுள்ளது. இந்த வீடியோவில் மாணவர் நெருப்பு கோழி போலவே பெரிதாகப்பட்ட அழகு வண்ணமயமான ரெக்கைகள், நீண்ட கால்கள் மற்றும் கால்கள் மற்றும் உடை அணிந்து மேடைக்கு வருகிறார். பின்னர் தனது அசைவுகள் மற்றும் வேடிக்கையான நடிப்பால் பார்வையாளர்கள் சிரிக்க வைத்தார். அப்போது முட்டை இட்டது போல் நடித்து பார்வையாளர்களை மிகவும் ரசிக்க செய்தது. அதோடு பெரிய நெருப்பு கோழியின் உடை காரணமாக மாணவருக்கு நடப்பதில் சிரமம் இருந்ததால் ஆசிரியர் ஒருவர் மேடையில் வந்து உதவி செய்த காட்சி சிரிப்பலையை ஏற்படுத்தியது. வீடியோவை பார்த்த பலரும் மாணவனின் படைப்பாற்றல், தன்னம்பிக்கையை பாராட்டினர். ஒய்யாரா நடை போட்ட புலி மயில். இணையதளத்தில் விலங்குகள், பறவைகள் தொடர்பான வீடியோக்கள் அதிக அளவில் பகிரப்படுவது உண்டு. இவற்றை பார்ப்பதற்காக தனி ரசிகர் பட்டாளம் உள்ளது. இந்நிலையில் இயற்கை ஆர்வமான ராஜேஷ் பட் என்பவர் எக்ஸ் தளத்தில் பகிர்ந்துள்ள ஒரு வீடியோவில் இந்தியாவின் தேசிய விலங்கான புலி என்பது மற்றும் தேசிய பறவையான மயில் ஆகியவை ஒன்றாக காட்டுப்பாதையில் ஒய்யாரமாக நடந்து செல்லும் காட்சிகள் உள்ளது. அந்த வீடியோவில் புலியும் மயிலும் ஒரே பாதையில் செல்கின்றன. மயிலின் பின்னால் புலி அமைதியாக நடந்து செல்கிறது. வீடியோவை பகிர்ந்தவர் பின்னணியில் தேசிய கீதத்தின் இசையை ஒளிவிட்டிருந்தார். வீடியோ இயற்கை ஆர்வலர்களிடம் பாராட்டை பெற்றது. நெட்டிசன்கள் பலரும் இந்த வீடியோவை இந்தியாவின் வளமான பல்லுயிர் பெருக்கம் மற்றும் பாதுகாப்பின் முக்கியத்துவத்தை நினைவூட்டுவதாக பதிவிட்டனர். அடுத்தது வாலிபரின் ஆபத்தான ரீல்ஸ் சாகசம். இங்க பாருங்க. ரீல்ஸ் பண்ணி சாகசம் பண்ணியிருக்காரு. ஆபத்தான சமூக வலைதளங்களில் புகழ் பெற வேண்டும் என்பதற்காக இளைஞர்கள் பலரும் விபரீதமான ரீல்ஸ் வீடியோக்களை தயாரித்து வருகின்றனர். அந்த வகையில் தற்போது இணையதளத்தில் வைரலாகும் ஒரு வீடியோவில் வாலிபர் ஒருவர் மின்விசிறியில் எஃகு கம்பளியை பயன்படுத்தி ஆபத்தான பரிசோதனை செய்திருப்பது அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. அந்த வாலிபர் கம்பளியில் தீ மூட்டிவிட்டு அதை பின் விசிறியில் வைத்து இயக்கியதும் அறையின் விளக்குகளை அணைக்கிறார். அப்போது தீப்பொறிகள் அறை முழுவதும் பரவியபடி ஒளிர்கின்றனர். சில வினாடி நீளம் கொண்ட இந்த வீடியோ ஒரே நாளில் 8 கோடிக்கும் அதிகமான பார்வைகளை பெற்றது. சிலர் வீடியோ ஆச்சரியப்படுத்துவதாக பதிவிட்டனர். சிலர் இது பார்க்க அழகாக உள்ளது ஆனால் மிகவும் ஆபத்தானது என பதிவிட்டனர். வீடியோவை
தாக்கியவரை இது ஆபத்தான பரிசோதனை என்பதால் வீட்டில் செய்ய வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா பை பை சொல்லி விடைபெறுகிறேன். உங்கள் மோகனா.